T20 வேர்ல்டு கப் 2026 தேர்டு மேட்ச் இந்தியா vs யூஎஸ்ஏ மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் நடந்தது. இந்த மேட்ச்சில் யூஎஸ்ஏ கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க இந்திய அணின்னு நான் நினச்ச மாதிரி இந்திய அணிக்கு டஃப் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஆரம்பத்திலே அபிஷேக் சர்மாவை 0 ரனுக்கு அவுட் எடுத்துட்டாங்க யூஎஸ்ஏ அணி. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அவுட் ஆகிட்டாப்புல. திலக் வர்மாவும் நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அவுட் ஆகிட்டாப்புல. சிவம் துபே வந்த பாலே அவுட் ஆகி வெளியே போயிட்டாப்புல. பவர் பிளேயில் 4 விக்கெட்டு 45 ரன் இருந்தாங்க. சூரியகுமார் யாதவ் மட்டும் தனியாக போராடி இருந்தாப்புல. அப்புறம் ரிங்கு சிங் ஹர்திக் பாண்டியா அவுட் ஆக 75க்கு 6 விக்கெட் இழப்புக்கு இருந்தாங்க இந்திய அணி. நான் கூட நினச்சி ஆஹா முடிஞ்சு போச்சு, இந்திய அணி 100 ரன் தாண்ட மாட்டாங்களோ இருந்து. பட் சூரியகுமார் யாதவ் கடைசி 2 பொறுமையாக கேப்டனாக பிளே பண்ணியிருந்தாப்புல. 49 பாலுக்கு 84 ரன் அடிச்சு மேட்சே மாற்றி விட்டாப்புல. இந்திய அணி 161 ரன் அடிச்சாங்க. அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் யூஎஸ்ஏ பேட்ஸ்மேன் இந்திய பவுலர்ஸுக்கு கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கன்னு நினச்சி கடைசியில் அப்பெல்லாம் இல்லை, பவர் பிளேலே பயங்கரமாக பண்ணாங்க. பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்தாங்க இந்திய அணி பவுலர்ஸ். யூஎஸ்ஏல 20 ஓவருக்கு 132 ரன் அடிக்க முடிஞ்சது, 8 விக்கெட் இழப்புக்கு. இந்திய அணி 29 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. T20 வேர்ல்டு கப் 2026 முதல் வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க இந்திய அணி. இனி போக ஈஸியாலாம் இருக்காது இந்திய அணிக்கு, ஏன்னா நிறையவே டஃப்பாக இருக்க போது எல்லா மேட்சுமே. இப்போ யூஎஸ்ஏ மேட்சை பார்த்தவே நமக்கு தெரிஞ்சு போச்சு.